பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகள் தொடர்பான பெய்ஜிங் செயல் திட்டத்தை செயல்படுத்திய ஆண்டு எது? ஏ 1995, பி 2000, சி 2005, டி 1990. சரியான பதில் ஏ 1995. சரியான விடை 1995ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற 4வது உலக பெண்கள் மாநாட்டில் பெய்ஜிங் செயல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பெண்களின் அதிகாரம் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான மிக விரிவான உலகளாவிய வழிகாட்டியாக கருதப்படுகிறது. 1917 இல் ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தவர் யார்? ஏ அசோக் மேத்தா, பி பல்வந்த் ராய் மேத்தா, சி பெரியார் டி எல்யூஎம் சிங்வி. சரியான பதில் சி பெரியார். சரியான விடை சி சோகஸ்மேலி. தந்தை பெரியார் 1917 முதல் 1919 வரை ஈரோடு நகராட்சியின் தலைவராக பணியாற்றினார். அவரது பதவிக்காலத்தில் ஈரோடு மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலில் செயல்படுத்தினார். 4 சக்கர வாகனங்களுக்கு சட்டப்பூர்வமாக கட்டாயப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எது? ஏ தலைச்சுற்றல் சோதனைகள் டிசினஸ் செக்ஸ், பி தலைக்கவசங்கள் ஹெல்மெட்ஸ், சி இருக்கைப்பட்டைகள் சீட் பெல்ட்ஸ், டி வேக வரம்புகள் ஸ்பீட் லிமிட்ஸ். சரியான பதில் சி இருக்கைப்பட்டைகள் சீட் பெல்ட்ஸ். 2 மோட்டார் வாகன சட்டத்தின்படி விபத்துகளின் போது ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க 4 சக்கர வாகனங்களில் இருக்கைப்பட்டை சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது மோதலின் போது பயணிகள் முன்னோக்கி தள்ளப்படுவதை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 1989 இல் பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை அமல்படுத்திய இந்திய மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி கர்நாடகா, டி ஆந்திர பிரதேசம். சரியான பதில் ஏ தமிழ்நாடு. 3 சரியான விடை ஏ சோகஸ்மேலி. தமிழ்நாடு அரசு 1989 இல் இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்தம் சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சம உரிமை வழங்கியது. இது தேசிய அளவில் 205 இல் கொண்டுவரப்பட்ட சட்டத்திற்கு முன்னோடியாக அமைந்தது. எந்த பழங்கால நிர்வாகம் உள்ளாட்சி அரசாங்க குறிப்புகளின் வரலாற்று பதிவுகளை கொண்டுள்ளது? ஏ குப்தர், பி வேதம், சி மோரியர், டி ஹரப்பா. சரியான பதில் சி மோரியர். 9 மோரிய பேரரசர் சந்திரகுப்த மோரியரின் காலத்தில் நகர நிர்வாகம் மற்றும் உள்ளூர் குழுக்கள் பற்றிய விரிவான குறிப்புகள் மெகஸ்தனிஸின் இந்திகா நூலில் காணப்படுகின்றன. இது பண்டைய இந்தியாவில் முறையான உள்ளாட்சி நிர்வாகம் இருந்ததற்கான சான்றாகும். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு முறையை புரிந்துகொள்வதற்கு பொருத்தமான 1992 இல் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் யாவை? ஏ 73வது மற்றும் 74வது திருத்தங்கள், பி 42வது மற்றும் 44வது திருத்தங்கள், சி 99வது மற்றும் 101வது திருத்தங்கள், டி 86வது மற்றும் 91வது திருத்தங்கள். சரியான பதில் ஏ 73வது மற்றும் 74வது திருத்தங்கள். சரியான விடை 73வது திருத்தம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பஞ்சாயத்து ராஜ், 74வது திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கின. இவை 1992 இல் நிறைவேற்றப்பட்டு 1993 இல் நடைமுறைக்கு வந்தன. மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் பொதுவாக எந்த பதவியில் இருப்பார்? ஏ முதலமைச்சர், பி தலைமைச் செயலாளர், சி தலைமை வழக்கறிஞர், டி ஆளுநர். சரியான பதில் ஏ முதலமைச்சர். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவரை ஆளுநர் முதலமைச்சராக நியமிக்கிறார். முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக செயல்படுகிறார். தலைமைச் செயலாளர் ஒரு IAS அதிகாரி, அவர் அரசியல் தலைவர் அல்ல. பின்வருவனவற்றில் எது தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கு எடுத்துக்காட்டு அல்ல? ஏ கடிதங்கள் லெட்டர்ஸ், பி தொலைக்காட்சி டெலிவிஷன், சி மின்னஞ்சல் இமெயில்,
டி. தொலைபேசி, டெலிபோன். சரியான பதில் பி. தொலைக்காட்சி, டெலிவிஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி. தொலைக்காட்சி என்பது ஒரு பொதுவான தகவல் தொடர்பு சாதனம், மாஸ் மீடியா. இது ஒருவரிடமிருந்து பலருக்கு தகவலை கொண்டு செல்கிறது. தனிப்பட்ட தகவல் தொடர்பு என்பது இரு நபர்களுக்கு இடையே மட்டுமே நடப்பதாகும். அணிசேரா கொள்கையின் தத்துவ அடிப்படையை உருவாக்கியவர் யார்? ஏ. சர்தார் படேல். சர்தார் படேல். பி. வி. கிருஷ்ண மேனன். வி. கிருஷ்ண மேனன். சி. ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. டி. மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. சரியான பதில் பி. வி. கிருஷ்ண மேனன். வி. கிருஷ்ண மேனன். வி. கிருஷ்ண மேனன் சரியான விடை. 1953 இல் ஐநா சபையில் அணிசேரா கொள்கை, நான் அலைன்மெண்ட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் இவராவார். ஏ. சர்தார் படேல் இந்தியாவின் உள்நாட்டு ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றினார். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் தீர்மான எண் என்ன? ஏ. 21/7 பி. பி. 21/7 ஏ. சி. 21/7 சி. டி. 21/7 டி. சரியான பதில் பி. 21/7 ஏ. சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையால் டிசம்பர் 1948 10 அன்று பாரிஸில் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் யுடிஎச்ஆர் தீர்மானம் 21/7 ஆகஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மனித உரிமைகளின் வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆவணமாக கருதப்படுகிறது. அரசியலமைப்பின் எந்த பிரிவு பாகுபாட்டை தடை செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. பிரிவு 18 ஆர்டிகிள் 18. பி. பிரிவு 10 ஆர்டிகிள் 10. சி. பிரிவு 15 ஆர்டிகிள் 15. டி. பிரிவு 12 ஆர்டிகிள் 12. சரியான பதில் சி. பிரிவு 15 ஆர்டிகிள் 15. சரியான விடை சி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவு மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. இது அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக சமத்துவ உரிமையின் கீழ் வருகிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களின் மேம்பாட்டிற்காக எத்தனை சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஏ. 33%. பி. 50%. சி. 75%. டி. 25%. சரியான பதில் பி. 50%. 10. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு 33லிருந்து 50 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது பெண்களின் அரசியல் அதிகாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாகும். 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் எப்போது இயற்றப்பட்டன? ஏ. 1992. பி. 1990. சி. 1986. டி. 1994. சரியான பதில் ஏ. 1992. 10. 1992ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் முறையே ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கின. இவை 1993 இல் நடைமுறைக்கு வந்தன. ஒருவரின் மூதாதையரிடமிருந்து கைமாறப்பட்டது என வரையறுக்கப்படுவது எது? ஏ. பாரம்பரியம், ஹெரிடேஜ். பி. தன்னாட்சி, ஆட்டோனோமி. சி. முகவுரை, பிரியாம்பிள். டி. இறையாண்மை, சாவரின்டி. சரியான பதில் ஏ. பாரம்பரியம், ஹெரிடேஜ். 8. பாரம்பரியம், ஹெரிடேஜ் என்பது ஒரு சமூகத்தின் கலாச்சாரம், பழக்கவழக்கங்கள் மற்றும் சொத்துக்கள் தலைமுறையாக கைமாறப்படுவதை குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் அல்லது குடும்பத்தின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் முக்கிய காரணியாகும். மக்களிடையே வேறுபட்டதாக அங்கீகரிக்கப்பட்டாலும் சம வாய்ப்புக்கு தகுதியானதாக கருதப்படுவது எது? ஏ. அவர்களின் வரலாற்று வம்சாவளி. பி. அவர்களின் திறன், ஆற்றல், மனப்பான்மை. சி. அவர்களின் குடும்ப பின்னணி. டி. அவர்களின் உடல் தோற்றம். சரியான பதில் பி. அவர்களின் திறன், ஆற்றல், மனப்பான்மை. 6. சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒவ்வொரு மனிதனும் தனது திறன்,
ஆற்றல் மற்றும் மனப்பான்மையில் வேறுபட்டாலும் அவர்கள் முன்னேற சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை. இது தனிமனித முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா தனது வெளியுறவுக் கொள்கையில் எதற்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கிறது? ஏ. உலகளாவிய அமைப்புகள். பி. பொருளாதார கூட்டமைப்புகள். சி. அதன் அண்டை நாடுகள். டி. தொலைதூர நட்பு நாடுகள். சரியான பதில் சி. அதன் அண்டை நாடுகள். சரியான விடை சி. சோகஸ்மெலி. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்பது மிக முக்கியமான அங்கமாகும். பிராந்திய அமைதி மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்ய அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணுவது அவசியமாகும். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பதற்கு யார் பொறுப்பு? ஏ. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. பி. குடியரசுத் தலைவர். சி. ஆளுநர். டி. முதலமைச்சர். சரியான பதில் சி. ஆளுநர். 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 165வது பிரிவின்படி மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞரை அட்வொகேட் ஜெனரல் ஆளுநர் நியமிக்கிறார். இவர் மாநில அரசின் தலைமை சட்ட ஆலோசகராக செயல்படுகிறார். ஆர்டிஇ சட்டம் 209 இன் கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்வி எங்கு வழங்கப்படுகிறது? ஏ. அருகாமை பள்ளிகள். பி. தனியார் உறைவிடப் பள்ளிகள். சி. சிறப்பு கல்விக்கூடங்கள். டி. சர்வதேச பள்ளிகள். சரியான பதில் ஏ. அருகாமை பள்ளிகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. கல்வி உரிமைச் சட்டம் ஆர்டிஇ 209 இன் படி 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள பள்ளிகளில் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?